வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கிறோம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடலாம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரம் என்ற பாடலை யாரோ சாமாய் கரங்களை தட்டி பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். சேரும் சிறியவரா எங்களிடம் போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ கழித்திரவு காத்திருப்போ. காவலனே கருணை செய்வாய் காவலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். நான் இருப்பேன் நடுவிலென்றார் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவிலென்றார் நாயகன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தாயைக்குரிய தாமதமே தாயைக்குரிய கற்பரனே நலம் தருவாய் கற்பரனே நலம் தருவாய். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். உந்தன் மனை திருச்சபையை உலகம் எங்கும் வாழவிடுவாய். உந்தன் மனை திருச்சபையை உலகம் எங்கும் வாழவிடுவாய். வந்தமர பரிஹரித்தே வந்தமர பரிஹரித்தே. வாக்கியமாளி காண்டருள்வாய் வாக்கியமாளி காண்டருள்வாய். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தீர சேருமையா பந்தீர. சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். லேலுயா லேலுயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம்.
இணையில்லா நாமம் இன்ப நாமம் என்ற பழைய பாடலை அவரும் சாமாய் கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்னும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்னும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவன் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவன் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்து சாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்து சாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவரே இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சத்தானா நாடி பாடுவேன்.
எவரும் அறியாரே. என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை இரட்சத்தான நாடி பாடுவே. எவரும் அறியாரே. என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்த பேரானந்தமே, அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்த பேரானந்தமே. இயேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டுக் கொண்டதா. பறவைகள் போல நானும் ஆடிய பாடிடுவே. பறவைகள் போல நானும் ஆடிய பாடிடுவே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லேலி புஷ்பமே. இவரே என்ற உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவே. இவரே என்ற உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவே. இவரே என்ற உள்ளத்தின் ராஜா, நானும் மகிழ்ந்தாடிடுவே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை இரட்சத்தான நாடி பாடுவே. எவரும் அறியாரே. என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை இரட்சத்தான நாடி பாடுவே. எவரும் அறியாரே. என்னுள்ள பொங்குதே, என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. என்னுள்ள பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறாரே, சுஜீவிக்கிறார். என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறாரே, சுஜீவிக்கிறார். என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணையவரே. என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மட்டுமா எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து வழி நடத்தின எங்கள் சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த காலவேளையில நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசனம் இந்த காலவேளையில ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. உம்முடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய அளவில்லாத தேவ மகிமை, உம்முடைய தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. உம்முடைய தெய்வீக அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. அந்த உன்னதமான தேவ பலன், அந்த அபிஷேகம் இந்த காலவேளையிலே, இந்த காலவேளையிலே ஒவ்வொருவரையும் நிரப்புகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம்,
அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். எல்லா நுகங்களை முறிக்கிற அந்த அபிஷேகம் இந்த கால வேளையிலே அளவில்லாமல் நம்மத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இந்த கால வேளையில் நம்மத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி எல்லா நுகங்களை பாரமான நுகங்களை முறிக்கிற அந்த அபிஷேகம் இந்த கால வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லா நுகங்களை அவரை முறித்து போடுகிறார், அவரே முறித்து போடுகிறார். அவனமாய் வெளிப்படுகிற தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் இந்த கால வேளையிலே அவனமாய் அதிகமாய் நம்மத்திலே ஊற்றப்படுகிறது. எதெல்லாம் உங்களுக்கு நுகம் மாதிரி இருக்குது, இதை எப்போ தூக்கி தூரப்பட மாட்டேன், இதை விட்டு எப்போ நான் வெளியே வர மாட்டேன், இந்த பிரச்சனை எப்போ எனக்கு முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா நுகங்களையும் முறிக்கிற அந்த ஆவியானவர் நம்மத்திலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மத்திலே பிரத்யட்சமாக இறங்கி வந்திருக்கிறார். என் தேவனுடைய அளவில்லாத தெய்வ பிரசனம் இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. உன்னதமான தேவ பலன், உம்முடைய உன்னதமான தேவ பலன் இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதாய்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி செல்கிற உம்முடைய நல்ல தயவுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு எப்போதும் கூட இருக்கிற தயவுக்காக எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிதே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிதே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிதே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான. ஹல்லேலூயா, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயும் மானிதே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயும் மானிதே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிதே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு
அப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு ஆமே நீங்க தான. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதியின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கூடவேறும், என் கூடவேறும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலேறும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவேறும், என் கூடவேறும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலேறும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் கரங்களை வெத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே என் நேசரே, உம் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே, இயேசுவே என் நேசரே, உம் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே, உம் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழிட, உம் பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழிட, உம் பாதச்சுவடை தினமும் தொடர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, இந்த உலகை வெறுத்து உம்மாடு வாழிட, இந்த உலகை வெறுத்து உம்மாடு வாழிட. எல்லாரும் சொல்லுமா, இயேசுவே
தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. உன் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உண்மையா சொல்ல போற, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்துக்கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் நல்ல ஆத்மநேசரே. அவர் உங்களை அணைக்கிற நல்ல ஆத்மநேசர், கிருபையாய் நடத்தி செல்கிறவர். உங்களுடைய நீதி நிமித்தமோ பரிசுத்த நிமித்தமோ நடத்துகிறவர் அல்ல, கிருபையாய் கிருபையாய் நடத்தி செல்கிறவர், தயவாய் காத்து கொள்கிறவர். நீங்கள் நானும் குறைவுள்ளவர்களாக இருக்கிற பொழுது அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத அந்த இரக்கத்தின் நிமித்தமாய், அளவில்லாத அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் நம்மை காத்து கொண்டே வருகிறார். அந்த தயவின் நிமித்தமாய் நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த தயவின் நிமித்தமாய் அவர் இந்த மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுமா, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அணைக்கும் இந்த ஆத்மநேசரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. மறுபடியும் சொல்லுவோமா, கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. மறுபடியும் சொல்லுமா, கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இயேசுவே இயேசுவே எல்லேசரே, உன் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே எல்லேசரே, உன் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. உம் தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. அவர் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியைப் போல அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய சட்டைகளினாலே மூடி மறைத்து காக்கிறார். தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து பாதுகாத்து கண்மலையின் மேல் நிறுத்த வல்லமையுடையவராயிருக்கிறார். தீங்கு நாட்களிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே அவரே உங்களையும் என்னையும் மூடி மறைக்கிறார். தம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து, கோழி தன் செட்டைகளை விரித்து எப்படி அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமோ அவர் அவ்வனமாய் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த விசேஷித்த பாதுகாப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. என்னால் அப்படி அடைஞ்சிக்கிட்டே இல்லை, ஒரு நாள் வரும், அந்த நாளில் அவர் கண்மலையின் மேல் நிறுத்த வல்லமையுடையவராய், மறைத்த அதே தேவன் நிறுத்தவும் வல்லமையுடையவராய், நிறுத்தவும் போதுமானவராய், கண்மலையின் மேல் நிறுத்தி மகிமைப்படுகிறவராய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்ல தேவனா, எங்களோடு கூட இருக்கிறதா இவக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மிக்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மிக்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே, நீர் போதும் போதும் என்றும். ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே, நீர் போதும் போதும் என்றும். காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மிக்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில், காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மிக்க வல்லவர், மிட்டம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே, நீர் போதும் போதும் என்றும். ஏராளமானவர், ஏராளமானவர், தாராளமானவர், நீரே எல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன், நீர் போதுமானவர், சர்வ வல்ல தேவரே, நீர் போதும் போதும் என்றும். நீர் போதும் போதும் என்றும், நீர் போதும் போதும் என்றும். எல்லா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்லுமா. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா சோஸ்திரங்களும் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்திருக்கிற யாவரையும் மறுபடியும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வர இருக்கிறோம். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கத்திருக்கின்ற காணிக்கைகளை படைக்கலாம். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை,
உறங்குவதும் இல்லை என்ற பாடலை பாடும் பொழுது நாம் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். என்னை உண்ணாகிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்ணாகிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் குருகமும் வேலன் அவரை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆராதனை இந்த பகுதி மட்டுமா நீங்கள் நடத்தி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் படைக்கப்பட்டதான காணிக்கைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா ஸ்தோத்திரப்பா பல மடங்கு பலனை பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா, பிள்ளைகளுக்கு தேவையான சகாயங்களை நீங்கள் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோப்பா. ஸ்தோத்திரப்பா. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உங்கள் சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரப்பா ஆபேலே அவன் காணிக்கையும் நீங்கள் ஆசீர்வதித்ததான தேவன். இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் படைக்கப்பட்டதான காணிக்கைகளை நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமா நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? லேலுயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யாரும் கண்களில் மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல கால வேளையிலே பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியாய் இந்த காலை வேளையில் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, 100 மடங்கை பலனை பெற்றவர்களாய், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாய் அந்த பரலோகத்தின் மன்னாவை ருசித்து மகிழ்ந்து அதிலே களிக்கூற கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. அப்பத்தை பிட்டு கண்களை திறந்து ஆரண்ட வார்த்தையின்படியாய் உங்களுடைய வார்த்தையாகிய மன்னாவை பிட்டு ஒவ்வொருடைய மனக்கண்களை இந்த காலை வேளையிலே திறந்தருளுவீராக. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா வானமண்டலத்தின் லோகாதுப நிலைமைகளின் ஆசிரியனாக இயேசுவின் நாமத்தினாலே முந்தி காட்டுகிறோம். நீர் ஒவ்வொருவரோடும் பேசுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். லேலுயா, லேலுயா.
மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9 2 வசனங்களையும் எடுத்தவர் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். லேலுயா. நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த 2 வசனத்திலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த நோவா எப்படிப்பட்டவராய் இருந்தார்னு நம்ம தேடி அலையெல்லாம் வேண்டாம். அதுலேயே அந்த 2 வசனத்திலே மொத்தமும் வந்துடுச்சு. ஆனால் அந்த நோவா எப்படி இருந்தாருன்னு வாரத்தில் கொஞ்சம் நம்ம தியானித்தோம், அப்படி தானே? அதாவது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12லேருந்து 19 வசனம் வரைக்கும் நீதிமானுக்கு எதிர்ப்பதும் துன்மார்க்கன் எப்படிலாம் இருப்பான். அப்போது நீதிமானாய் இருக்க தேவனால் அழைக்கப்பட்ட நாம் எப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சோம், அதில் பார்த்தோம். அதில் ஆகடியம் பேசி தெரியக்கூடாது, கண்களால் சைகை காட்டக்கூடாது, காலால் பேசக்கூடாது. அன்னைக்கு இங்கே பேசும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தலை. நான் ஆழ்வார்த்தோப்பில் போய் அதே பிரசங்கத்தை பண்ணும்போது கால்களால் பேசி அப்படின்னு நான் இங்கே பேசினப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதாவது கால்களால்னா நான் நினச்சேன் கால்களால் சைகை காட்டி அப்படின்னு. ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது கால்களால் அடுத்த வீட்டுக்கு போய் 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 கதையாக பேசுறது, காலால் வீட்டுக்கு போய் வாய் என்ன செய்யுது, பேசுது. ஆனால் சுருக்கமாக ஞானி எப்படி கொடுத்துருக்குறாரு, கால்களால் பேசி. இப்போது இன்னும் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டனால எல்லோரும் தள்ளி தள்ளி இருக்கிறனால காலால் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் மூலமாக என்ன செய்யுது, அதுவும் ஒரு கால் தான். ஆண்டு வெளிப்படுத்தும் போது அது ஆச்சரியமாக இருந்தது. லேலுயா. அப்போது வேதம் எக்காலத்துக்கும் பொருத்தமானது அப்படிங்கிறதுக்கு கால் தான். ஆனால் ஃபோன் காலுக்கும் கால் வந்துட்டு, கால்களால் வீடு வீடாக போய் பேசுகிறதுக்கும் கால் வந்துட்டு, அப்போ இந்த காலத்துக்கும் ரொம்ப டெக்னிக்கலி அப்கிரேடான இந்த காலத்துலேயும் தேவனுடைய வார்த்தை மிகவும் பொருத்தமாக ஏற்றதாய் நமக்கு காணப்படுகிறது. லேலுயா. லேலுயா. அப்போ அதில் அதே கால்களால் பேசி கைகளால் விரல்களால் போதனை செய்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் திரியாத வரம் உண்டாம். இதெல்லாம் ஒரு யாராலையும் திரிக்க முடியாத பொல்லாத ஒரு வரம். நாள்தோறும் பொல்லாப்பை என்ன செய்யுது, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து என்ன செய்கிறாங்களா நாள்தோறும் பொல்லாப்பை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி திருப்பி திருப்பி பிசைகிறாங்களாம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. லேலுயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நோவா எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அதே அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா நீதிமானும் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக உத்தமனாக இருந்தார். லேலுயா. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாரா, உத்தமனாக இருந்தாராம். அந்த வசனத்தை ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. எல்லா இதுலேயுமே அவருக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லி எல்லா டிரான்ஸ்லேஷன்லேயுமே கிரேஸ், ஃபேவர் இந்த வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷனில் மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பட் நோவா வாஸ் டிஃப்ரெண்ட். அவர் எப்படி இருந்தாராம், அந்த காலத்தில் இருந்த எல்லாரோடையும் வித்தியாசமாக இருந்தாராம். எப்படி டிஃப்ரெண்ட், எல்லார மாதிரியும் என்ன செய்யல அவர் இருக்கலை. God liked what he saw in Noah. அந்த வித்தியாசமாக அவர் இருந்ததை கர்த்தர் பார்த்தா கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. லேலுயா. ஹல்லேலூயா. உனக்கு மட்டும் என்ன தனி வழியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு உங்களை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த வழியை கர்த்தர் விரும்புகிறார், என்ன செய்கிறார், அவர் என்ன நேசிக்கிறார். லேலுயா. லேலுயா. சில நேரம் தனியாக நம்ம ஒரு பாதையை எடுக்கும்போது எல்லாருமே என்ன தான் செய்கிறாங்க, இது தேவையா அப்படின்ற மாதிரி
இருக்கும். ஆனால் அந்த தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் உத்தமனாய் நடந்து அவர் பாதையில் போனனால தான் உலகம் ஃபுல்லாக அழிந்தாலும் அவரும் அவருடைய குடும்பமும் அவர் மட்டுமா காக்கப்பட்டார். இன்றைக்கி நாம் பார்க்குற கோழி, ஆடு, மாடு அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சிங்கம், புலி எல்லாமே அவர் மூலமாய் அந்த காலத்திலே பாதுகாக்கப்பட்டது. லேலுயா. இந்த நாளிலே நோவா உத்தமனாயிருந்தார். வேதாகமத்திலே உத்தமனாய் நடந்தார்கள், தேவனால் சாட்சி பெற்ற நபர்கள். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தேவனோடு சஞ்சரித்தவன். அடுத்த பாயிண்ட்டுக்கு அது வந்துடும். குட். உத்தமனாய் நடந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர்கள் தான். உங்களுக்கு டக்குன்னு கேட்ட உடனே என்ன செய்யலை, ஞாபகம் வரல. யோபு தேவனாலே சாட்சி பெற்றவர். எடுத்தவர் வாசிக்கலாம். யோபு 1:1 உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருக்கிறான். தேவன் உத்தமன் நல்லா தெரியும். ஒரு வாட்டி விபிஎஸ்சில் கிளாஸ் எடுக்கும்போது இந்த வசனத்தை யோபு எப்படி இந்த முதல் வசனம் மனப்பாட வசனமாக கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த வசனம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து எனக்கு நல்லா மனசில் என்ன செஞ்சுட்டு, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து, ஏன்னா நான் இதை தான் திருப்பி அந்த பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி இருந்தனால எனக்கு நல்லா மனசில் பதிஞ்சிடுச்சு. லேலுயா. அப்போது இதுலேயும் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்கள். உத்தமன்கிறது தேவனுக்கு பயந்து பிரியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உத்தமன்ற பேர் வாங்க முடியும். சன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள், இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இவங்களால் நல்லது மட்டும்தான் செய்ய முடியுங்கிறத பேரை உலகத்தார் கூட நிறைய பேர் என்ன செஞ்சிடலாம், இவங்க ரொம்ப நல்லவங்கன்ற பேர் வாங்கலாம். ஆனால் உலகத்தார் பார்வையில் கூட யோபு யாரும் அவரை குறை சொல்ல முடியாத அளவுக்கு சன்மார்க்க ஜீவியம் என்ன செஞ்சுருக்கிறார், பண்ணியிருக்கிறார். அதே வேளையில் உத்தமனாயும் தேவனுக்கு முன்பாய் தேவனுக்கு பயந்து, பொல்லாப்பு அப்படின்னாலே அதை விட்டு என்ன செய்கிறாரு, விலகி போகிறவராக இருக்கிறார். லேலுயா. அதே போல் இது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஒருவரை பார்த்து இவன் உத்தமன் சொன்னதில் யோபுவை பார்த்து பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்ன சொல்கிறார், உத்தமனாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். குட். நாத்தான்வேல். லேலுயா. புதிய ஏற்பாட்டில் வேறு யாரை பார்த்தா ஆண்டு சொல்லலை, நாத்தான்வேலை பார்த்து தான் என்ன சொல்கிறார், உத்தமன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவரை ஒரு ஆளை அடையாளப்படுத்தும் போதே எப்படி சொல்கிறார், நம்ம கூட சில பேர் ரொம்ப அவங்களா ரொம்ப நல்லவங்கன்றோம். அந்த ஆள் ஒரு ஆள் சரியில்லைனா அந்த ஆளா அப்படின்னு இழுத்துட்டானாலே அந்த ஆள் சம்மந்தப்பட்ட ஆள் எப்படியோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். யோவான் 1:45 45 முதல் 50 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:45 முதல் 50 வரை. வாசிங்க சிஸ்டர். லேலுயா. ஹல்லேலூயா. இயேசு நாத்தான்வேல் பக்கத்தில் வரதை பார்த்த உடனே என்ன சொல்லிட்டாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். லேலுயா. உள்ளத்தில் என்ன இல்லை, கபடு இல்லை. புதிய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு நபரை பார்த்து சாட்சி கொடுத்த ஒரு நபர்னா யார் தான், இயேசுவானவர். இந்த நாத்தான்வேல் தான். லேலுயா.
ஹல்லேலூயா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் 3 ஐடென்டிட்டி கொடுத்துட்டார். அதிலே அவன்கிட்ட கபடு இல்லை, அவன் ரொம்ப உத்தமவனாக இருக்கிறான், இஸ்ரவேலனாக இருக்கிறான்னு அதிலே என்ன சொல்லிட்டாரு? அவர் என்ன சொல்கிறார்? அவரை உத்தமன்னு சொல்லிட்டார். நமக்கு எல்லாம் பாஸ்ட்டாக அடிக்கடி இந்த வசனத்தை நமக்கு போதித்த ஒரு இடம் தான் சங்கீதம் 15ஆம் அதிகாரம். உத்தமனாக இருக்கிறவர்கள் எப்படிலாம் இருப்பாங்கன்னு அடிக்கடி நம்ம பாஸ்டர் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை எடுத்து நமக்கு போதித்திருக்கிறார்கள். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம். லேலுயா, ஹல்லேலூயா. உத்தமனாய் இருந்தோம் அப்படின்னா அதுக்கான பிளெஸ்ஸிங் கடைசி வசனத்தில், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் என்ன செய்யப்படுவதில்லையா? அசைக்கப்படுவதில்லை. லேலுயா, ஹல்லேலூயா. அப்போ அதில் வரிசையாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். நீங்கள் மனசார சத்தியத்தை பேசுகிறனால உங்களை யாருக்காவது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பிடிக்காது. இதுதான் உண்மை. லேலுயா. நம்ம நல்லது தானே சொல்கிறோம், ஏன் நம்மளை பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியத்தை யாருக்குமே உண்மையை பேசுகிறது பிடிக்காது. ஆனால் மனதார நீங்கள் சத்தியத்தை பேசும்போது தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உத்தமனாய் நடக்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்களை என்றைக்கும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. லேலுயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன் நாவினால் புறங்கூறாமல் இங்கேயும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனை என்ன செய்யாது? வராமல் அப்படியே பிரச்சனை அப்படியே வர மாதிரி வந்தாலும் ஒரு நபருக்கு ஒரு கதையை இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தாலே என்ன ஆயிரும்? அமைதியாயிரும். பிரச்சனை நின்றும் தானே. இங்கே உள்ளதை கேட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா பிரச்சனையாக லைட்டாக வர்றது எப்படி ஆயிரும்? பூகம்பமாக வெடிச்சிரும். அதுதான் உண்மை. அப்போது அங்கேயும் இங்கேயும் சொல்லாமல் புறங்கூறாமல் நம்ம இருந்தோன்னா நிறைய பிரச்சனைகளை ஆனால் நம்ம நாவு என்ன செய்யாது? நிற்காது. யாராவது சம்மந்தமாக ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னா நமக்கு டபக்குன்னு அப்படி துள்ளுன மாதிரி நமக்குள்ளேருந்து என்ன செஞ்சிரும்? வார்த்தை, எனக்கா இது தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க இப்படி சொன்னாங்கன்னு நமக்கு சொன்னாதான் நம்ம மனசு என்ன ஆகும்? பெரிய திருப்தி ஆகும். ஆனால் மனதை அடக்குகிறவன் உத்தமன் வசனம் சொல்லுது. பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீடிய சாந்தம், அந்த வசனமே சொல்லுது. நீடிய சாந்தமாக இருக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் எப்படி நீடிய சாந்தம் அப்படி இருக்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியாது? நம்ம பலத்தில் முடியாது. ஏன்னா இந்த வாய் என்ன செய்யாது? சாந்தமாக இருக்க விடாது. அப்போ தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான், பரிசுத்தாவியானவருடைய நிறைவுக்குள்ளாய் நாம் இருக்கும்போது தான் அந்த சாந்தம் இல்லை நீடிய சாந்தத்துக்குள்ளே நம்ம கடந்து வர முடியும். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். லேலுயா. யாராவது ஒன்று சொன்னாங்க கேட்டாங்கன்னா நமக்கு கோபம் வருது. அப்போது
அந்த சாந்தமாக இருக்கணும்னா அந்த சாந்தமும் அமைதியிலும் உள்ள அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இல்லை, அவரால் நாம் முழுசும் நிரம்பி இருந்தால் மாத்திரம்தான் அந்த நீடிய சாந்தமாக இருக்க முடியும். அப்போ நாம் உத்தமர்களாய் விளங்குவோம். லேலுயா, ஹல்லேலூயா. அடுத்ததானுங்க பார்த்தீங்கன்னா, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த மனசை அடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். வாய் எப்படி அடங்காதோ இந்த மனது, நம்ம பழமொழி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மனது ஒரு குரங்கு. அப்போது குரங்கு எப்படி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருக்குமோ, இந்த மைண்டும் எப்படி தான் செய்யும், குதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு குரங்கு, நல்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. டேடி ஒருக்கு டெல்லி போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது அது நல்லா இப்படி ஹை ஜம்ப் பண்ணுற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நிற்கும். கீழே இப்படி இது பண்ணோன்னா நல்லா சுற்றும். எப்படி இப்படி ஒரு 2 அமுக்கு அமுக்கி விட்டால் போதும், அது பாட்டில் ஃபுல் ஸ்பீடில் என்ன செய்யும், சுற்றும். அதே மாதிரி உங்களையும் என்னையும் யாராவது ஒரு ப்ரெஸ் கொடுத்தாங்கன்னு வைங்க, உடனே நம்ம மைண்டும் நம்ம வாயும் என்ன செஞ்சிருவோம், உடனே அந்த குரங்கு எப்படி அதில் குதிக்குமோ, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. அதே மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிருவோம், அந்த குரங்க மாதிரி குத்தின்னு குதிச்சு, இதுக்கு மேலே என்னால் குதிக்க முடியல அப்படின்னு, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறனால ஏதாவது யூஸான்னு கேட்டேன்னா ஒரு யூஸும் இல்லை. மனதை அடக்கி என்ன சில நேரம் அது ரிப்பேர் ஆகிட்டுன்னு நீங்கள் என்ன அமுக்குங்க அது அசையாது, இப்படின்னு மட்டும் நின்றோம். அதில் அந்த எலாஸ்டிசிட்டி போயிட்டுனா நீங்கள் இப்படி எவ்வளோ அமுக்குனாலும் இப்படின்ட்டு அவ்வளோதான் வரும், அந்த ஒரு ஜர்க் தான் வருமே தவிர அதுக்கு மேலே அது சுத்தாது. அப்போது உங்களோட எலாஸ்டிசிட்டியை இழுத்து விட்டேன்னா, ரப்பர் பேண்டை இழுத்து நீங்கள் விட்டு பாருங்களேன், உங்கள் கையிலே இருந்து தெரியாமல் நீங்கள் வேகமாக இழுத்து விளையாண்டுட்டு இருந்தால் கூட கவனிக்கலன்னா டப்புன்னு வந்து அடிக்கும். அதே தான். அப்போது உங்களோட அந்த டெம்பர்மெண்ட், அந்த எலாஸ்டிசிட்டி, அதை அவர் கையில் கொடுத்து முழுசாக இழுத்து அத்து விட்டுட்டிங்கன்னா, ரப்பரை கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது உண்டா, கிடையாது. அது ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகி நல்லா இருக்கும்போது தான் அது என்ன செய்யும், திருப்பி வந்து அடிக்கும். அப்படி தானே? அதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற இவ்வளோதான் என் ஸ்ட்ரென்த்துன்னு அது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை அவர் கையில் கொடுத்துட்டோன்னா நம்ம அந்தலாம் போக வேண்டாம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுப்பார். லேலுயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த குரங்கு மாதிரி நம்ம குதிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம டயர்ட் தான் ஆகும். நம்ம மைண்டு கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, எப்போல்லாம் உங்கள் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதோ அப்போது தேவ சமூகத்தில் காத்துருங்க, வேதத்தை வாசிங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஒரு மாதிரி குதிச்சுட்டு வருது பார்த்தீங்களா, தன்னால் செட்டில் ஆயிரும். நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்க. லேலுயா, ஹல்லேலூயா. அப்போது மனது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படியாய் விளங்குவீர்கள், உத்தமர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் என்ன செய்கிறோம், மாறுகிறோம். அதே சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், இன்றைக்கெலாம் தீங்கு செய்கிறவங்க அடுத்த தெரியாத ஒரு நபராக தீங்கு செய்கிறாங்க. யாருக்காவது தீங்கு பண்ணுறாங்க அப்படின்னாலே 3வது நபர் கூட ஐயோ பாவம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கூட பக்கத்திலே இருக்கிற ஆள் தான் என்ன செஞ்சிடுறாங்க, தீங்கு இழைக்கிறவங்களாக இருக்கிறாங்க. எப்படி தான் இப்படி செய்ய மனசு வந்ததோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறுறாங்க. அப்போது நமக்கு சுற்றி தோழர்களாய் நண்பர்களாய் இருக்கிறவர்களுக்கு நாம் மனது அளவில் கூட என்ன செய்யக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கல, நான் அப்படிலாம் நினைக்கலையே, ஆனாலும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நினைக்காங்கன்னு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலல்ல, அதுவே போதும். லேலுயா. அவங்க நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு தேவையில்லை. நான் நினைக்கல ஏசப்பா, நான் நினைக்கலப்பா, நான் உங்களுக்கு முன்னாடி
தீங்கு நினைக்கல அப்படின்னு தேவனிடத்தில் சொல்கிறதுக்காவது நமக்கு என்ன உண்டாகும்? தைரியம் வரும். நம்ம நினைக்காம இருந்தோன்னா, ஏசப்பா நான் என்ன செய்யலை, தீங்கு நினைக்கல நம்மளால் சொல்ல முடியும் தானே ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும். நான் நினைக்கலப்பா, என்ன நினச்சிக்கோங்க, நான் நினைக்கலங்கிறத நினச்சிக்கோங்கும்போது என்ன தான் நீங்கள் ஆடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தாலும் உடஞ்சி விழாமல் கர்த்தர் என்ன செய்வார்? திடமாய் நிற்க பண்ணுவார். லேலுயா. அடுத்ததாக தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதாவது நமக்கு தெரியாத ஒருத்தரை பற்றி ஏதோ குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஸோ நம்மளும் அதை ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டோம். ஆனால் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, ஒருத்தவங்களை பற்றி நல்லா நமக்கு தெரியும் அப்படிங்கிறவங்கள பற்றி ஒன்று சொல்கிறாங்கன்னா என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். உடனே அது என்ன ஏதுன்னு கேட்போம். அப்போது அந்த நிந்தியான பேச்சோ அந்த குறையோ நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கேட்கக்கூடாது. அதை நம்ம கேட்குறனால நமக்கு நம்மளோட ஜீவியம் தான் என்ன செய்யும்? கெட்டு போகும். நீங்கள் அப்படி யாரையாவது குறை பேசுகிறத நின்று கேட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு உடனே இம்மீடியட்டாக வந்து ரூம்குள்ளேயோ உங்கள் ரூமில் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஜெபம் வராது. லேலுயா. ஜெபம் வராது. நீங்கள் நார்மலாக ஜெபம் பண்ணுற அந்த ஜெபம் ஒரு லெவலுக்குள்ளே வர்றதுக்கு நார்மலாக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஆண்டவர் பிரசனத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க. அந்த பர்டிகுலர் டேயில் நீங்கள் அந்த தேவ பிரசனத்தை உணர்றதுக்கு கட்டாயம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயாவது கட்டாயம் டைம் பிடிச்சிரும். லேலுயா. அப்போது தேவ பிரசனம், தேவன் நம்மை நிரப்புவதற்கு நாமே என்ன செஞ்சிடக்கூடாது? தடையாக காணப்பட்டுறக்கூடாது. அப்போது யாரையாவது பற்றி சொல்கிறாங்கன்னா அது நமக்கு தேவையே இல்லை. லேலுயா. விழுந்தாலும் எந்திரிச்சாலும் அது யார் பாடு? அவங்கவுங்க பாடு. அவங்களும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க என்ன செஞ்சுப்பாங்க? அவங்க சில நேரம் விழுந்துட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அடியே பார்த்துட்டு நம்ம லைனை விட்டுருவோம். அப்போ அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம ட்ராக்கை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இப்படி விட்டுறக்கூடாது. லேலுயா. இந்த ஆத்லெட்ஸ்லாம் ஓடுவாங்க பார்த்தீங்களா? ட்ராக்கில் ஓடும்போது யாராவது இங்கே பார்க்க பார்த்துருக்கீங்களா? அவங்க அந்த ஆனிமார்க் செட் கோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும், இல்லை அந்த ரைஃபிள் ஷாட் ஆகிற வரைக்கும் வேணால் அந்த பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வேணால் பக்கத்தில் யார் நிற்க அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க. நிற்கும்போது கோன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க? எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது பார்ப்பாங்களா? அத்லெட்டிக் கேம்ஸ் எல்லாமே அப்படி தான். அதுக்கு முன்னாடி தான் அந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் அப்படி லைட்டாக பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செட் கோ இல்லை அந்த ரைஃபிள் ஷாட் ஆன உடனே அவங்க கண் எப்படி இருக்கும்? நேராக இருக்கும். அவங்களுக்காவது அந்த ஒவ்வொரு நேரமும் ஓடும்போது ரைஃபிள் ஷாட். நமக்கு அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம்? ஓட்ட பந்தயத்தில் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம்? ஓடிட்டு தான் இருக்கோம். லேலுயா. அவங்க எப்படி அங்கேயும் இங்கேயும் பார்க்காம ஓடுறவங்க, அந்த ஸ்பீடில் அவங்க ஓடுறவங்க மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? வின் பண்ணுறவங்க. ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் டிலேலையே வின் பண்ணுறாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஒருத்தர் 0.29 போயிருப்பாங்க, ஒருத்தர் 0.30 போயிருப்பாங்க. ஒரு செகண்ட் கேப்பில் தான் அவங்க ஃபஸ்ட்டு செகண்டை என்ன செய்கிறாங்க? இன்னும் அந்த ரன்னிங் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸும் சேர்ந்தே ஓடும். அந்த பேசிஸில் தான் அவங்களுக்கு என்ன செய்யுது? வின்னிங் டைட்டில் கிடைக்கி. அப்போ நம்ம உலக பிரகாரமாக ஓடுறவங்களே ஒரு செகண்ட்ஸ்குள்ளே தான் அவங்களோட வின்னிங் தீர்மானிக்கப்படுது. நம்ம பரம ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளோட வின்னிங் எபிலிட்டியும் அப்படி தான் என்ன செய்யுது? டிசைட் ஆகுது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸில் தான் என்ன செய்யுது? இதாகுது. சில பேர் பிந்தி ஓடிட்டு இருந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு, அந்த பார்டர் கிராஸ் பண்ணக்கப்புறம் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது?
லேண்ட் ஆகி நிற்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடில் இருப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடில் அதை தாண்டி போய் தான் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10-20 மீட்டர்ஸ் ஓடி தான் நிற்பாங்க. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் அவங்க இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படி தான் என்ன செய்யணும், தேவனுடைய காரியத்தில் வேகமாக இருக்கணும். லேலுயா, அவங்க எப்படி பந்தய சாலையில் அவங்க ட்ராக்கில் ஓடுறவங்க எப்படி அங்கேயும் இங்கேயும் பார்க்க மாட்டாங்களோ, முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கிராஸ் போட்டிருப்பாங்க, உடனே இப்படிம்பாங்க. நிறைய பிளேஸ் பார்த்துருக்குறேன். அப்போது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த ஓட்ட பந்தயத்தை முடித்த உடனே தான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, நேர வானத்தை நோக்கி பார்ப்பாங்க. உள்ள ஆண்டரை தேடுறதுனால தான் முதல்ல வந்து நிற்க முடியுது, அப்படி தானே? அப்போது நாமும் அங்கேயும் இங்கேயும் பார்க்காம கர்த்தரை மாத்திரம் பார்க்க வேணும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ஆண்டவரை மாத்திரம் நேராக நம்ம நோக்குவோன்னா நம்மளோட ஓட்ட பந்தயத்தில் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்போம். லேலுயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். அதாவது அப்படி யாரையும் நம்ம அற்பமாக நினைக்க வேண்டாம். ஆனால் அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள பேசுகிறதோ சொல்கிறதோ நம்மளோட ஜீவியத்தை தான் என்ன செய்யும், உண்மையாக அது என்ன செய்யும், பாதிக்கும். அப்போது அதை விட்டு விலகி அவங்களோட காரியத்துக்குள்ளே உடன்படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சத்தியத்துக்கு மாறாக அவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த காரியத்துக்கு நம்ம உடன்படக்கூடாது. இதில் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1 சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதாவது உங்கள் கிரியைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போது நம்ம இப்படி காரியங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட என்ன செய்யாதுன்னு வசனம் சொல்லுது, சொல்லாதன்னு வசனம் சொல்லுது. 2 யோவான் பார்த்தீங்கன்னா 2 யோவான் 8 உன் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லேலுயா, நம்ம ஒரு நற்கிரியே தேவனுடைய பிள்ளைகளை செய்கிற அந்த பலனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. லேலுயா. அப்போது சத்தியத்துக்கு மாறாய் புறம்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சேன்னா அவங்கள விட்டு விலகிறது நம்மளுடைய பலனை, நீங்கள் செய்கிற கிரியைகளின் பலனை இழந்து போகாமல் பாதுகாக்கும். லேலுயா, லேலுயா. அப்போது இது ஆகாதவன் சொல்லி அவங்க விலகிறாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் சுத்தமாக நீங்கள் விலக முடியாது. நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க, ஆனாலும் கேட்கலங்கும்போது விலகிறது, அவங்கள பற்றி குறை பேசுகிறதோ அவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறதோ நம்மளோட ஜீவியத்தையும் நம்மளுடைய பாதையும் தான் அது என்ன செய்யும், பாதிக்கும். அதை விட்டு நாம் விலகி நம்மளுடைய பலனை இழந்து போகாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். லேலுயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களையும் என்ன செய்கிறான், கனம் பண்ணுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை உத்தமர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, கட்டாயம் கனம் பண்ணுவாங்க. அவங்களால கனஈனப்படுத்த முடியாது. லேலுயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் அதை என்ன செய்கிறார், ஒருத்தர் நீங்கள் கனம் பண்ணுறீங்கிறத தேவன் அதை பார்க்கிறார். நீங்கள் கனம் பண்ணுறீங்களோ கனஈனம் பண்ணுறீங்களோ யார் பார்க்குறா, தேவன் பார்க்கிறார். லேலுயா. அப்போது நீங்கள் ஒருத்தரை கனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கனம் என்ன செய்யும், வரும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கனம் பண்ணும்போது உங்களையும் ஒரு 4 பேருக்கு முன்னாடி கர்த்தர் என்ன செய்வார், கனம் பண்ணுவார். எதனால திடீர்னு என்னடா நம்மளை கனம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கனம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும், கனம் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இது ப்ராக்டிக்கலாகவே சில நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஆணை ஒன்று நம்ம செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோன்னா வசனம் என்ன சொல்லுது, நஷ்டம் வந்தாலும் அதில் என்ன செய்யக்கூடாதான், தவறக்கூடாதான். இது ப்ராக்டிக்கலாக சில நேரம் கொஞ்சம் எல்லா நேரமும் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப டீப்பாக போகும்போது சில நேரம் என்னவாயிரும், ஒன்றை நம்ம சொல்லிட்டோன்னா செய்கிறதுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் சொல்லிட்டேன், நான் அதை தவறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அதற்கான பலனை தருவார். லேலுயா லேலுயா. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். ஒருத்தவங்க தவறே செய்யலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட அவங்க மேலே பழி சொல்கிறதுக்காக. இப்போ அது ரொம்ப நடக்குது இல்லையா, தெரியாமல் ஒருத்தவங்க தவறு இல்லைன்னு தெரியாமல் சொல்கிறதுங்கிறது, ஒரு வேளை இவங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளோட யூகத்தில் சொல்கிறதுங்கிறது வேறு. ஆனால் ஒருத்தவங்க தவறு செய்யலை அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டே சில நேரம் சொல்லுவாங்கள்ல, அப்போது நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது நாம் எப்படி இருக்கிறோம், இப்படி செய்கிறவன் இன்னைக்கு நாளைக்கு அசைக்கப்படாது இருப்பான்னு வசனம் சொல்லலை, என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. லேலுயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்னைக்கு நாளைக்கு அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அழைக்கலை, என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒன்று, என்றென்றைக்கும் நீங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம வாசம் பார்த்தீங்களா, 1ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வரை நான் சொன்னேன். அதில் நாத்தான்வேலை பார்த்து கர்த்தர் இவ்வாறாய் சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். லேலுயா. நேற்று இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தான் கர்த்தர் ஏற்கனவே என்னோட ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசின வார்த்தையை திருப்பி ஆண்டவர் ரீகால் பண்ணி விட்டார். அது நைட்டு ரொம்ப நேரம் எனக்கு தூக்கமே வரல. பாப்பா என்ன இப்படி கொட்டன்னு முழிச்சிட்டு இருக்க, தூங்கவே இல்லையா எனக்கு தூக்கமே வரல. ஆண்டவரை நல்லா துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். லேலுயா ஹல்லேலூயா. நடுராத்திரி நான் என் பாட்டில் பாடி என் பாட்டில் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நடுராத்திரி அந்த நான் இருந்த ரூமில் தேவ பிரசனம் என்னை நிரப்ப ஆரம்பித்தது. லேலுயா ஹல்லேலூயா. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 46ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா, இதுக்கு மேலே ஏதாவது நன்மை நடக்குமா என்ன, நன்மை நமக்கெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு கேட்ட ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்போது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்கிறவர்களாய் சொல்ல முடியும். அப்படின்னா நீங்கள் 50ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய். அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். லேலுயா ஹல்லேலூயா. அப்போது கிரேட்டர் தென் எவர், இதுவரைக்கும் நடந்ததை விட பெரிதானவர்களை கர்த்தர் செய்வார். லேலுயா ஹல்லேலூயா. நாம் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களாய் நாம் காணப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார், இதிலும் இப்போ நீங்கள் பார்க்குறத விட இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். லேலுயா. இந்த வார்த்தையை நான் இடையில ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார், இதில் பெரிதான், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்போ ஆண்டவர் ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து விட்டார். உண்மையாகவே அப்போது நான் யோசித்ததுக்கும் நான் இருந்ததுக்கும் யாரும் நினைக்கவே முடியாத அளவுக்கு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்தார். லேலுயா ஹல்லேலூயா. அப்போது இதிலும் பெரிதானவைகளை, இதிலும்னா இப்போ இருக்கிறது எல்லாத்த காட்டிலும்
பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். லேலுயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாக அலையிலையா சொல்லுவோமா? லேலுயா, அலையிலுயா. இவ்வளோதான் உங்கள் விசுவாசமா? என் தேவன் பெரியவர். ஆமேன். அதை நம்புறீங்க தானே? அவர் யார்? பெரியவர். அவர் பெரிதானவைகளை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். உங்களுக்கு பெருசாக ஒரு gift கிடைக்க போகுது. அப்போ இவ்வளோவா சந்தோஷமாக இருப்பீங்க? லேலுயா, ஹல்லேலூயா. சத்தமாக தான் எனக்கு பெருசாக ஆண்டவர் தரப்போகிறாருன்னு விசுவாசிச்சு சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லேலுயா, லேலுயா, லேலுயா. இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்வார். ஆமேன், ஆமேன். அதே நாத்தான்வேல் என்ன சொல்கிறார்? என் ஆசிரியத்தூர்லேருந்து யாதொரு நன்மை, ஏதாவது நன்மை இனியா நடக்க போகுது அப்படின்னு, யாதொரு நன்மை என்ன நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படி தான் அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். அந்த நாத்தான்வேலை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். லேலுயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யல? அந்த நாத்தான்வேல் இயேசுவை பார்க்கல. ஆனால் இயேசுவானவர் அவரை அதற்கு முன்பதாகவே கண்டார். லேலுயா. அதுக்கு முன்னாடி அத்தி மரத்தின் கீழே அவர் இருக்கிறத பார்த்துட்டு தான் சொல்கிறார். அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன்னு சொன்ன உடனே அவருக்கு விசுவாசம் என்ன செய்யுது? கூடுது. அப்போது உங்களையும் என்னையும் கர்த்தர் காண்கிறார். ஆமேன். இதை சொல்லும் போதே தேவ பிரசனம் என்ன நிரப்புது. லேலுயா. யார் மனுஷன் பார்க்குறான் பார்க்கல, ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், லேலுயா. சொல்லுவோமா? இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எனக்கு எதுவும் நடக்க வேண்டான்ற மாதிரி சொல்கிறீங்க. விசுவாசமாக போல்டாக நான் பெருசாக பார்ப்பேன், பெரிதானவைகளை நான் பெற்றுக்கொள்வேன். நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களோ, பெருசானது எதுவும் இவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பிசாசு அப்போ தான் என்ன செய்வான்? ஓடி போவான். லேலுயா. நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசமாக சொல்கிறோம். அதை தைரியமாக எனக்கு கிடச்சி தான் ஆகும், பெரிதானவர்களே கர்த்தர் எனக்கு நிச்சயம் செய்வாருன்னு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசமாக போல்டாக அதை சொல்லணும். நீங்கள் நம்ம சொல்கிறதே சொல்லறோம், கிடைச்சாலும் கிடைக்கும், ஆனால் என்ன செய்யாது? கிடைக்காது. கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு பெரிதானவர்களை கர்த்தர் செய்வார்னு ரொம்ப தைரியமாக விசுவாசித்து சொல்ல வேண்டும். லேலுயா, ஹல்லேலூயா. இவ்வளோ சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. லேலுயா, லேலுயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன், நான் காண்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? இதிலும் பெரிதானவைகளை ஒவ்வொருவரும் காணும்படியாய் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உத்தம இஸ்ரவேலர்களாய் நாம் காணப்படும் பொழுது இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்வார். ஆமேன். அப்போ இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் என்னது? சின்னது. இனிமேல் நடக்க போகிறது தான் பெருசு. லேலுயா. இனிமேல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிதானவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மாத்திரம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா, லேலுயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தார். தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா முதல் வாரத்திலே சொன்னேன். தேவனோடு கூட வாழ்தல், தேவனோடு கூட உலாவுதல், நடக்கிறது. இதுதான் என்னது? யாராவது நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வைங்க, அவங்க கூட நடக்கிறதும் தெரியாது, அப்படியே லாந்திக்கிட்டே இருக்கிறதும்
தெரியாது. ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க, நாங்களும் இந்த வேலையை பார்த்துருக்கோம். எங்கள் மிஸ்ஸு, இவ்வளோ நேரம் சேர்ந்து தானே இருந்தீங்க, இப்போவும் உங்கள் பேச்சை நிறுத்த முடியாதான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நேரமும் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம், அப்பவும் ஏதாவது நடக்கும். ஆனாலும் வேனில் பஸ்ஸில் ஏறி என் ஃப்ரெண்டோட பஸ் எனக்கு முன்னாடி கிளம்பிடும். எனக்கு ஒரு ட்ரிப் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரிப்பில் தான் நான் கிளம்புவேன். அப்போது உடனே அவள் வேன் கொஞ்சம் எடுத்து மூவ் ஆகிற வரைக்கும் அவட்ட நின்று பேசிட்டு தான் நான் வருவேன். 2 பேரும் அப்படி தான். இன்கேஸ் எனக்கு ஃபஸ்ட்டு போயிட்டுனா அவள் வந்துடுவா. உடனே சொல்லுவாங்க, இப்படி தான் இருப்பீங்களா, இவ்வளோ நேரம் பக்கத்தில் தானே பிள்ளைங்களா இருந்தீங்க, இன்னும் உங்கள் பேச்சு முடியலையா? அப்போது நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பேச்சு நிற்காது. தேவனோட நம்ம அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோமா? நமக்கு எதாவது தேவைன்னா, ஆண்டவரே எனக்கு இதை தாரும், எனக்கு இது வேணும், இன்றைக்கி இதை செஞ்சுருங்க, நான் இங்கே போகிறேன், என் கூட என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க, நான் வண்டியில் போகிறேன், என்ன பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ வண்டி எடுக்கிறனால கேட்குறது, ஆண்டவரே கத்தாவே பாதுகாத்துக்கொள்ளும், என்னையும் பாதுகாத்துக்கொள்ளும், ரோட்டில் போகிறவங்களையும் என்ன செய்யும், பாதுகாத்துக்கொள்ளும். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே அதை தரோம் இதை தரோம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுகிறோமோ அவ்வளோ டைம் எடுத்து நம்ம பேசுகிறோமா? நம்ம உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தேவனிடத்தில் சொல்கிறோமா? லேலுயா, தேவன் அப்படி தான் நம்மளை இருக்க விரும்புகிறார். அப்படி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸாக, எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே நம்ம வாய் நிற்காமல் பேசுவோமா, அதே மாதிரி தேவன் பேச விரும்புகிறார். லேலுயா, அவரும் உங்களோட அப்படி பேசணும்னு நினைக்கிறார், நீங்களும் அவர்கிட்ட அப்படி பேசணும்னு நினைக்கிறார். லேலுயா, அவர் சில நேரம் பேசிட்டு தான் இருப்பார், சில நேரம் நீங்கள் எதையாவது யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்கிறது என்ன செய்யாது, கேட்காது. அப்போது நம்மளும் அப்படி பேசணும்னு விரும்பும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம பேசுகிறதையும் அவர் கேட்குறார், அவர் பேசுகிறதையும் நாம் கேட்கும்படி வைக்கிறார். லேலுயா, யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். யோபு 22:21. லேலுயா, அவரோட பழகி எப்படி இருக்கும், சமாதானமாயிரும். அதனால என்ன உண்டாகுமா, நன்மை வரும். அப்போ தேவனோட நம்ம என்ன செய்யணுமா, ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி பழகிறோமோ தேவனோட அப்படி நேரத்தை செலவழித்து நம்மளும் தேவனோட பழக வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். லேலுயா, ஹல்லேலூயா. உங்களால் ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு பழகணுன்னு, எனக்கு இது ஆண்டவரே எனக்கு இது தாங்க, இது எனக்கு பிடிக்காது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரிஞ்சு நான் ரைட்டாக தான் என் பார்வைக்கு தெரியுறேன், இருந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலப்பா, நீங்கள் என்னோடு பேசுங்க, அதை சரி செய்ய எனக்கு பலன் தாங்கன்னு நம்ம ஓப்பன் ஹார்ட்டடாக அவர்கிட்ட போய் நிற்க முடியணும். லேலுயா, லேலுயா. அப்போது அப்படி நான் சில நேரம் நின்றுருக்கேன், என் பார்வைக்கு நான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்க, எனக்கு அட் ப்ரெசண்ட் என் பார்வைக்கு நான் ரைட்டு. ஆனால் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது தான் ஆண்டவர் ஒன்றொன்னா அவரோட காரியத்தில் அவர் பேசுவார். நம்ம மித்த காரியத்தை பிடிச்சி கொண்டு அவர்கிட்ட போய் நிற்போம், ஆனால் இதெல்லாம் நீ சரி பண்ணி, இதில் தான் நீ தப்பு பண்ணங்கிறத, எந்த இடத்துல நாம் தப்பு பண்ணோங்கிறத கரெக்டாக நாம் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். லேலுயா, ஹல்லேலூயா. அந்த அவர் இடைப்படுகிறது ரொம்ப ஷார்ப்பாக, இப்படியா இருக்குமோ அப்படிலாம் ஆண்டவர் பேச மாட்டார். லேலுயா, இதுதான் நீ பண்ண தப்பு, இந்த இடத்துல தான் நீ என்ன செஞ்ச, என்னை விட்டு தூரம் போயிட்டேங்கிறத ஆண்டவர் தெளிவாக பேசுவார். லேலுயா, ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியரும்பாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளவு கிளியராக ஆண்டவர் தெளிவாக ரொம்ப கிளியராக பேசுவார். லேலுயா, ஹல்லேலூயா. அவரோடு பழகி சமாதானமாயிரும். அப்போ அவரிடத்துல சமாதானமாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் நம்ம
நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிக்காததை வேணால் சில நேரம் இரிட்டேட் பண்ணுறதுக்காக வேணால் பண்ணலாம். எல்லா நேரமும் பண்ணுவோமா? அவங்க இரிட்டேட் ஆவாங்கன்னு தெரிஞ்ச நம்ம என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம் தானே. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிடிக்காது எதுன்னு ஓரளவு தெரியும், ஆனால் அதை நம்ம செய்வோமா? இதை செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்? ஒன்று செஞ்சால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், எரிச்சல் படுவாங்க, அதனால ஒரு வருத்தம், தெரிஞ்சு இப்படி பண்ணுறாங்களேன்னு ஒரு வருத்தம் வரும். அப்போ நம்ம அதை பண்ண மாட்டோம் தானே. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யாமல் இருக்கும்போது அவரோட பழகி நாம் எப்படி இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம். லேலுயா, லேலுயா. எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், பழகி சமாதானமாக இருக்கும்போது அதனால என்ன உண்டாகுமா, நன்மை உண்டாகுமா. லேலுயா, ஹல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்துலேயே ஆண்டு கொடுத்த வார்த்தை என்னதான், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ நன்மை உண்டாகும்படி, நன்மை செய்யும்படியாய் அவர் வந்திருக்கிறார். நாம் தான் அவரோட பழகி இப்போ சமாதானமாகி என்ன செய்யணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே என் பார்வைக்கு நான் ரைட்டு தான் அப்படியே இருக்கட்டும், ஆனாலும் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலப்பா, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலன்னு ஆண்டோட சமூகத்தில் போய் நின்று எனக்கு நீங்கள் என்னோட பேசுங்க. அதை சரி பண்ணுறதுக்கும் சில நேரம் ஆண்டவர் பேசுவார், நமக்கு தான் என்ன செய்யாது, அதை சரி செய்கிறதுக்கும் இஷ்டம் இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் என்னோட பேசுங்க, அதை சரி செய்வதற்கும் எனக்கு பலன் தாங்கன்னு ஆண்டர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதை சரி செய்வதற்கான பலனையும் கர்த்தர் அவரே கட்டளையிடுவார். லேலுயா, லேலுயா. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. நோவா எப்படி நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டாரோ, அதை போல் நாங்களும் நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்படி அந்த நோவா உத்தமனாயிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ, அதே போல் ஒவ்வொருவரும் அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. நீங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. யோபு உத்தமனாய் நடந்தார், அவ்வளவு தீங்கு தனக்கு நேரிட்ட பின்னும் உமக்கு முன்பதாக உத்தமனாய் நின்ற அந்த யோபு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான். அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. உத்தமனாய் தேவனுக்கு முன்பதாய் உத்தமனாய் இருந்தான். நாத்தான்வேல் தேவனுக்கு முன்பதாக தேவனை சாட்சி கொடுக்கும் நபராய் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நம்மளால் சொல்ல முடியுமா? தேவனுக்கு முன்பதாக கபடற்ற உத்தம இஸ்ரவேலராய் நாம் இருக்கிறோமா? அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா வசனம் சொல்கிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்னென்றால் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்ய போகிறார். பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய போகிறார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நோவா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நோவா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த நோவா அவரோட பழகி சமாதானமாக இருந்தபடினாலே உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டாலும் அவரும் அவருடைய குடும்பமும் அதே ஜலத்தினாலே பாதுகாக்கப்பட்டது.
அதே ஜலத்தினாலே பாதுகாக்கப்பட்டது. எந்த ஜலத்தினாலே உலகம் முழுவதும் அழிவு வந்ததோ அதே ஜலத்தினாலே அந்த குடும்பமும் அவர்களை சார்ந்த அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. நாம் அவரோடு பழகி சமாதானமாக இருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மோடு பழக, ஒரு ஃப்ரெண்டை போல உம்மிடத்தில் பேச, உம்மிடத்தில் பழகி சமாதானமாக இருக்க கர்த்தர் அந்த நோவா தேவனோடு சஞ்சரித்தது போல ஒவ்வொருவரும் உம்மோடு சஞ்சரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதனாலே நன்மை உண்டாகும் வசனம் சொல்கிறதப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். அவனமாகவே நீங்கள் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, உமக்கு ஸ்தோத்திரமப்பா, உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. அன்பு பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோமப்பா. இந்த வாரம் முழுதுமாய் நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக. எல்லா துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுவீராக. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. எல்லா வீண் செலவுகளுக்கும் வீண் அலைச்சல்களுக்கும் பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. நம்முடைய மகிமையின் பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீங்கள் எதனால் விசேஷமானவர்கள்? நீர் எங்களோடு கூட இருப்பதனால் நாங்கள் விசேஷமானவர்களப்பா. அந்த விசேஷம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரட்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற வார்த்தையின்படியா இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் அப்பா. அவனுமாகவே நீங்கள் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் வலது கரத்தை இதயத்தில் வைத்தவர்களை சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோமா. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் உங்களோடும் எங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன். லேலுயா, லேலுயா. எல்லாருக்கும் சோதனை.